ஹாய் டேஸ் போன பாட்டில் இதோட முடிச்சிருப்போம்னா சுகாவும் ஜின்னும் ஃபோனில் பேசியிருந்திருப்பாங்க. அப்புறம் சுகாவும் சுகாவும் பாரிஸ்க்கு போகணும், எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்துருப்போம். இப்போ வாரம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய வெட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. இந்த வெட்டிங் ஹாலில் இது யாரோடைய வெட்டிங் அப்படின்னா, நம்ம விமின் குக் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இன்றைக்கி மேரேஜ். ஜின்னும் சுகாவும் வந்து பேசியிருந்துருப்பாங்கல்ல 2 days கழிச்சு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேரேஜுக்கு தான் இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ், அதாவது பிடிஎஸ் 4 மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க, அதாவது 3 மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. ஆரமுடைய பிரதர்ஸான விமின் குக், அவங்க மேரேஜுக்கு வந்து சுகா, ஜின்னு, ஹொபி எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் வந்து ஹொபியும் சுகாவும் மேரேஜ் வெட்டிங் ஹாலுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஜின் ஃபேமிலியும் இன்னும் வரல. அப்போ ஆரம் வந்து ஜின்னுக்கு கால் பண்ணுறாங்க. ஜின்னு அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் இல்லைடா இன்னும் வரலையாடா, ஹொபியும் வந்துட்டான், சுகாவும் வந்துட்டான்டா, நீ மட்டும்தான்டா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் மச்சான், ஒரு 10 minutesல நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஓகேடா சீக்கிரம் வாங்க, நான் அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அதை பார்த்து வந்துடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு என்னால் கால் எடுக்க முடியாது, அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ கால் பண்ணேன், நீ வேகமாக வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஜின்னு ஓகே மச்சான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. ஜின்னு கிளம்பி வெட்டிங் ஹாலுக்கு வந்துடுவாங்க. வெட்டிங் ஹால் உள்ளே வந்து பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க இருக்காங்க. இது ஆரம் ஃபேமிலி, சுகா ஃபேமிலி, ஹொபி ஃபேமிலி, யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் ரூமில் இருப்பாங்க. மிஸ்ஸஸ் சுகா, ஆரம், ஹொபி எல்லாம் வந்து விமின் குக்கோடைய ரூமில் இருப்பாங்க. மிஸ்ஸஸ் சுகா, மிஸ்ஸஸ் ஆரம், மிஸ்ஸஸ் ஹொபி 3 பேரும் வந்து பொண்ணுங்க ரூமில் இருப்பாங்க. ஸோ யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா மட்டும் அங்கே வரப்போகிறவங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜின்னு பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கை காமிச்சிட்டு அவர் ஆரம்க்கு அங்கேயே நின்றுட்டு கால் பண்ணுவார். ஆரம் கால் எடுத்துகிட்டு ஏய் மச்சான் எங்கடா இருக்கா, நான் உள்ளே வந்துட்டேன்டா, சரி நீ அப்படியே ரைட் சைடு, நீ வெளியே, அதாவது உள்ளேருந்து நீ வெளியே வந்தேன்னா அப்படியே ரைட் சைடில் திரும்பினேன்னா ரூம் இருக்கும்டா, பாய்ஸ் மேலே இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கள்ல, அதில் வந்து பாய்ஸ் ரூம் அங்கே இருக்கும்டா, நீ அங்கே வந்துடு, அம்மாவையும் உன்னுடைய ஒய்ஃப் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீ கேர்ள்ஸ் ரூமுக்கு அனுப்பிச்சி விட்றா, அங்கே போட்டோம் அம்மாவும் ஒய்ஃபும், தம்பி நீ அப்பா 3 பேரும் இங்கே ரூமுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உள்ளே கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, என்னால் வெளியே வர முடியாது, நீ மட்டும் உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜின்னு பரவாயில்லடா நான் உள்ளே வரேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து இப்படி நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அவங்க ஒய்ஃபையும் அவங்க அம்மாவையும் ஜின்னுவையும் அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா ஜின்னு பொம்பளை பிள்ளைல அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதே மாதிரி ஜின்னு அப்பா ஜின்னு 3 பேரும் வந்து அந்த பாய்ஸோட ரூமை தேடி கண்டுபிடிச்சி அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு டேய் எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் ஜின்னு, நீங்களும் வந்து வலைக்குள்ளே மாட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, நீ வந்து இந்த மேரேஜின்ற குழிக்குள்ளே விழுக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஜின்னு வந்து விமின் குக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு விமின் குக் 3 பேருமே வைக்கப்படுறாங்க. வைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டாக் போயிட்டுருக்கு. இந்த சைடு போன மிஸ்ஸஸ் ஜின்னுடைய அம்மாவும் அந்த பொண்ணுங்களுடைய ரூமை தேடி போய் உள்ள கதவை நாக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹொபியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இது நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னுடைய அம்மாவும் நிற்கிறாங்க. ஜின்னுடைய அம்மா வந்து ஹொபி அம்மா பார்த்துருக்காங்கல்ல, ஸோ அதனால அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு பார்த்தா இங்கிட்டு வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னு நிற்கிறாங்களா. மிஸ்ஸஸ் ஜின்னை பார்த்துட்டு அவங்க திரும்பி ஆரமையும் பார்க்குறாங்க, மிஸ்ஸஸ் ஜின்னையும் பார்க்குறாங்க, ஆரமையும் பார்க்குறாங்க, மிஸ்ஸஸ் ஜின்னையும் பார்க்குறாங்க. வந்து உள்ளே வந்த மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவங்க ஏன் என்னையும் பார்க்குறாங்க அங்கிட்டும் பார்க்குறாங்க. அப்போத்தான் மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து ஹொபியோடைய அம்மாவுடைய மூஞ்சை உத்து பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது இது வந்து ஹொபி அம்மா அப்படின்னா இது நம்ம ஃபேமிலி, இது என் அம்மாவா அப்படின்ற மாதிரி ரியாக்கு வந்து மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு இருக்குது. அவங்க வந்து
அவங்க அம்மாவுடைய மூஞ்சியவே குறுக்குன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுல கொடுமைப்படுத்தின ஞாபகம் அம்முட்டும் வந்துருச்சு. அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு கோவமா வருது. அவங்களுக்குள்ள அவங்களால நிக்க முடியல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க வந்திருக்காங்களே! ஃப்ரெண்ட்ஸ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேரா உள்ள போயிட்டாங்க. அவங்க மூஞ்சிலயும் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்னுட்டாங்க. அப்ப மிஸ்ஸஸ் சுகா திரும்பி பார்த்துட்டு, "ஐ அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "ஏய் நிவி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிவிய ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு குதி குதின்னு குதிக்கிறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதி குதின்னு குதிக்கிறாங்க. நிவியும், "அண்ணியும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நிவியும் குதி குதின்னு குதிக்கிறாங்க. இது ஹொபி அம்மா பார்க்குறாங்க. இது யார் இது? ஜியா மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு அந்த தாட்டாவே தான் இருக்கு. மிஸ்ஸஸ் ஆரமும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சைடு நின்று அவங்க ஏதோ ஒர்க் இருக்கும் போல், அதை அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கே திரும்பி பார்த்தா என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா நிவியும் ரியாவும் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அவங்க நிவி ஃபேஸை தான் பார்க்குறாங்க. நிவி தான் நம்ம மிஸ்ஸஸ் ஆரமுக்கு நேராக இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஜின்னோடைய பேக் சைடு தான் தெரியுதா. சரி யாரோ அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆரமும் அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க. இந்த சைடு மிஸ்ஸஸ் ஹோபி நிற்பாங்களா. மிஸ்ஸஸ் ஹோபி பார்த்துட்டு இங்கிட்ட என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிட்டிருந்து வராங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மிஸ்ஸஸ் ஜின்னோடைய ஃபேஸ் தெரியுது. அவங்க பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜியா அங்கிட்டிருந்து மிஸ்ஸஸ் ஆரம் அங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க அங்கிட்டிருந்து வராங்க. என்ன ஜோயா கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இங்கே இருக்கா, அப்போ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆரம் கிட்ட மிஸ்ஸஸ் ஹோபி கேட்குறாங்க. யாரு அது? நிவி அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை, அவங்க கூட இருக்கிறது அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜியாவுடைய ஃபேஸை அந்த சைடு திருப்புறாங்க. பார்த்தா அச்சஸில் ஜியாவோட ஃபேஸ் மாதிரியே ரியாவுடைய ஃபேஸும் இருக்கா. ஜியாவுக்கு ஒன்றும் புரியலை. அவங்க அந்த ரியாவுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள, அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அது ரியாவுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் ரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. கத்திக்கிட்டு அவ ரியா பார்க்குறா, யார் அப்படி கத்திக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்க 3 பேரையும் பார்த்ததும் அவங்க 3 பேரை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ரியான் பேரை கேட்கவும் மிஸ்ஸஸ் ஹோபி, மிஸ்ஸஸ் ஆரம், ஹோபியோடைய அம்மா 3 பேரும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜின்னுடைய அம்மாவுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. போச்சு, என்னமோ நடக்க போகுது இங்கே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. அந்த ஜின்னு பாப்பா இருக்கல்ல, அந்த ஜின்னு பாப்பா நம்ம ஜின்னுடைய அம்மா கையில் தான் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாப்பா கையில் வச்சுக்கிட்டே ஜின்னு பாப்பாவையும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற 3 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு ஏதோ ஒரு பரலையே நடக்க போதே, இவ வேற சுத்தமாக அவங்க ஃபேமிலியவே ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருந்தாலே என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க திங்கிங்லேயே நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது, அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல. அவங்க ஜியாவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு. ஏன்னா உள்ளே வந்ததும் அவங்க உட்காந்துருக்க அந்த பெட்டில் உட்காந்துருக்க அந்த சைடு ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த நம்ம ஜின்ன அம்மா உட்காந்துருக்கிற இடமும் ஜியா இருக்கிற இடமும் நல்லா தெரியும். கொஞ்சம் சைடாக தான் இருக்குமா, நல்லா தெரியும். அப்போ ஜியாவை பார்த்துட்டு அவங்க அப்பயே கண்டுபிடிச்சாங்க, இது ரியாவுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஆரமுடைய அம்மா இருக்காங்களா, அவங்க கூப்பிட்றாங்க. அதாவது அந்த 3 பொண்ணுங்களை கூப்பிட்டு வர்றதுக்காக ரூமுக்குள்ளே கதவை நாக் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே பொண்ணுங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஆரம், மிஸ்ஸஸ் சுகா, மிஸ்ஸஸ் ஜின்னு, மிஸ்ஸஸ் ஹொபியோடைய அம்மா, அம்மா, ஜின்னு எல்லாருமே அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு, அதாவது அந்த மிஸ்ஸஸ் ஜின்னு தான் முதல்ல நிற்கிறாங்க. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு பிறகு அவங்க இந்த சைடு ஷா, இந்த சைடு மெர்லின், மெர்லினுக்கு அந்த சைடு ஸ்வீட்டி, நடுவில் மிஸ்ஸஸ் ஜின்னு நின்றுக்கிட்டாங்க. மிஸ்ஸஸ் சுகா, மிஸ்ஸஸ் ஹொபியோட அம்மாலாம் பார்க்குறாங்க, இது யாருடா இப்படி டக்குன்னு நின்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மிஸ்ஸஸ் அதாவது விமின் குக்கோடைய ஒய்ஃப்ஸ் இருக்காங்களா, இப்போ ஒய்ஃப் ஆக போகிறவங்க இருக்காங்களா, அவங்க திரும்பி பார்த்துட்டு சொல்ல மறந்துட்டேன்,
இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, எங்க கூட படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு, வாங்க போகலாம், இது ஏதாவது மேரேஜ் முடிச்சுட்டு பேசிக்கலாம், நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆவலாக போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஜின்னு பார்க்குறாங்க, எவ்வளோ ஆர்வம் மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்களா, அவங்களுக்கு பின்னாடி தான் மிஸ்ஸஸ் ஷுகா, மிஸ்ஸஸ் ஆரம், மிஸ்ஸஸ் ஹொபி அம்மா, ஜின் அம்மா, ஜின்னு, அதான் நம்ம ஜின் அண்டு மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு பிறந்த குழந்த. அவங்க 4 பேர் வருவாங்க. அங்கே அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து பசங்களை வந்து ஜின்னு, ஆரம், ஷுகா, ஹொபி 4 பேருமே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பசங்க தானே போகணும், அதுக்கப்புறம் தானே பொண்ணு வரணும். அது எல்லா வெட்டிங்லேயுமே 2வது தானே பொண்ணு வருவாங்க. அது வந்து இந்த ஃபாரினாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, பொண்ணுங்க தானே செகண்ட் வரணும். அந்த மாதிரி வந்து பொண்ணுங்க தான் 2வதாக வராங்க. பசங்களை வந்து முதல்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அவங்க பக்கத்தில் தான் நம்ம பாய்ஸ் 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு 2 பேர், அங்கிட்டு 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சைடு வந்து ஃபாதர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவங்க அந்த ரிங் கொடுத்து கேட்பாங்கல்ல, ஜங்குக்கா வேணி அந்த மாதிரி கேட்பாங்களா, அதுக்காண்டி அவங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபாதர். இவங்க 3 பேரையும் வந்து மிஸ்ஸஸ் ஜின்னு கூப்பிட்டு போகிறாங்களா. மிஸ்ஸஸ் ஜின்னை பார்த்துட்டு ஹொப்பி, ஆரம் இவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் ஷுகாக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அவங்க வாட்டுக்கு சரி கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் பின்னாடி தானே வராங்க, சரி கூப்பிட்டு வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாக விட்டுட்டாங்க. ஆனால் ஆரம்புக்கு தான் இது யாரும் நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்குது, நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்குது. நான் தான் சொல்லியிருப்பேன்ல, பசங்க வந்து யாருமே வந்து மிஸ்ஸஸ் ஜின்னை பார்த்ததே கிடையாது. அவங்க லவ் மேரேஜ்ன்றதுக்காக அவங்க வந்து தனியாக தான் பண்ணியிருப்பாங்க. பசங்க யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அம்மா அப்பா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நிவி கூட இருந்துக்க முடியாது. நிவிக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நிவி வந்து வீட்டுக்கு வரும்போது மிஸ்ஸஸ் ஜின்னை பார்த்துருப்பா. இந்த மறு வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வரும்போது தான் பார்த்துருப்பா. அதாவது மறுவீடு, அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அம்மா வீட்டுக்கு வந்து விடுவாங்கள்ல, அப்போ தான் அவள் வந்து பார்த்துருப்பா. ஆனால் அவளுக்குமே எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி தொலைஞ்ச பொண்ணு இது வந்து யாருக்குமே தெரியாது. இது தெரியும் அப்படின்னா ஆரம்புக்கு தெரியும், மிஸ்ஸஸ் ஆரம்புக்கு தெரியும். ஹொப்பி அம்மாவுக்கு மிஸ்ஸஸ் ஹொப்பிக்கு தானே தெரியும். மிஸ்ஸஸ் ஷுகாக்கெலாம் இது வந்து தெரியாதுல்ல. அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க, சரி இவங்களை போல் இவங்க இருக்காங்க போல். ஆனால் இன்னும் ஜியா வந்து இப்போ தான் அவங்க ஜியாவையும் சரி ரியாவையும் சரி இப்போ தான் பார்க்குறாங்க. நிவி வந்து அப்படி கிடையாதுல்ல. நிவி வந்து அவங்க அண்ணி இல்லை, வீட்டில் இருக்கும்போதே பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜியா அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போய் அந்த ஸ்டேஜில் விட்டுட்டு இவங்க வந்து கீழே வந்து நின்றுக்கிட்டாங்க, கேர்ள்ஸ் எல்லாரும். அப்போது ஜின்னு வந்து மிஸ்ஸஸ் ஜின்னை வந்து கூப்பிட்றாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. மிஸ்ஸஸ் ஜின்னு வேணாம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையாட்டி பேசிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ், இந்த ஜங்குக்கா கேனி மெர்லினே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இந்த மாதிரி கேட்டு அவங்க ரிங்கை மாற்றிக்கிறாங்க. தயாங்கா கேனி ஷாவை திருமணம் கொள்ள சம்மதமாக சொல்லிட்டு அவங்களே ரிங்கை மாற்றிக்கிறாங்க. அடுத்து ஜிமுனா கேனி வந்து ஸ்வீட்டியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்னு சொல்லிட்டு அவங்களே ரிங்கை மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இந்த கிஸ் பண்ணிவிட்டு இந்த மேரேஜை முடிச்சு வைப்பாங்களே, அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு மேரேஜை முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து அது முடிஞ்சிருது. ஜின்னு மிஸ்ஸஸ் ஜின்னு எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, மிஸ்ஸஸ் ஷுகா எல்லாருமே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் இந்த அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஆரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாரிஸில் இருக்க ஆரம் வீட்டுக்கு எல்லாருமே, ஷுகா ஃபேமிலி, ஜின் ஃபேமிலி, ஹொப்பி ஃபேமிலி, 3 ஃபேமிலியுமே ஆரமுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ரிச்சுவல்ஸ்லாம், அந்த பாரிஸில் என்ன ரிச்சுவல்ஸ்னு எனக்கு தெரியாதெல்லாம் ரிச்சுவல்ஸ் இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரிச்சுவல்ஸ் வந்து எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஃபாரினில் இருக்க ரிச்சுவல்ஸ் வந்து எனக்கு தெரியாது. பண்ணுவாங்களாம் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஃபாரினில் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு இசபெல் வந்து ஃபாரினில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கா. ஸோ அவள் சொன்னால் ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கன்னு. அது எனக்கு வந்து சரியாக நான் கேட்டுக்கல, எனக்கு ஃபாரின் ரிச்சுவல்ஸ்லாம் தெரியாதுடா. அவள் சொன்னால் இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து இந்த வெட்டிங் நைட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அவங்கள வந்து ரூமுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு
ஆரம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ரூம் வந்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க ரூம் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ரூம் வேணுமோ அந்த ரூமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலி, ஷுகா ஃபேமிலி, ஹொபி ஃபேமிலி இவங்க 3 ஃபேமிலிக்கும் காமிச்சிட்டு அவர் வந்து அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. அவங்க குழந்தைங்க மிஸ்ஸஸ் ஆரம் இருக்காங்களா, அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து ஆரமும் அவங்க ரூமுக்கு போகலாம். ஆரமுக்கு ஒரே திங்கிங், ரியா வந்து ஜியா மாதிரியே இருக்கா, ஒருவேளை இவங்க தான் அவங்களோ. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜின்னு வந்து அவருக்கு எப்பயோ தெரியுமே, வந்து பார்த்தோவே வந்து அங்கே அந்த யார் மேரேஜுக்கு நம்ம ஹொப்பியோடைய அத்தை பசங்க இருக்காங்கல்ல, அந்த அத்தை பசங்களுடைய மேரேஜ்லேயே அவர் பார்த்துருப்பார்ல, அப்பயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு வந்தால் இவ கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மிஸ்ஸஸ் ஜின்னு இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ஹொபியை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அவங்களும் ரூமில் உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம மிஸ்ஸஸ் ஹொபி யாருன்னா மிஸ்ஸஸ் ஜின்னு இருக்காங்களா, நம்ம ஜின்னு கூட ஒன்றா படித்த பொண்ணு. அதாவது நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னுக்கும் மிஸ்ஸஸ் ஹொபி டீமுக்கும் ஆகவே ஆகாது. ஹொப்பியோடைய ஒய்ஃப் வந்து ஒரு டீம் அப்படின்னா நம்ம ஜின்னுடைய ஒய்ஃப் வந்து இன்னொரு டீமு. இந்த எப்படி சொல்கிறது, ரிவெஞ்ச் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி டீமு, இந்த புள்ளி பண்ணுற டீம்னு சொல்லுவோம்ல அந்த டீம் மாதிரி. அப்படி இருந்து சண்டை போடுற டீமு. அது சுத்தமாக இந்த 2 டீமுக்கும் ஆகாது. அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஜின்னுக்கும் மிஸ்ஸஸ் ஹொபிக்கும் சுத்தமாகாது. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனி டைமும் வந்து அவங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, அது இவ தானா, அதான் இவளை எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ வெட்டிங்கில் பார்த்தப்பவே அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கிட்டு போன மிஸ்ஸஸ் ஹொபிக்குமே இவ வந்து என்ன நம்ம நம்ம ஜியா மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு திங்கிங்கு. இங்கிட்டு போன நம்ம ஜின்னுடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து திக்குன்னு இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவுக்குமே தெரியும்ல, ஜின் ஃபேமிலிக்கு தெரியும். அது தெரியும் அப்படின்னா ஆரம் ஃபேமிலிக்கும் ஜின் ஃபேமிலிக்கும் தெரியும். ஜின்னுடைய அம்மாவுக்கு திக்குன்னு இருக்கு, அப்பாவுக்கு வந்து பக்குன்னு இருக்கு. இங்கிட்டு போனால் ஆரம் அம்மா அப்பாவுக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆரம் ஃபேமிலிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து தொலைஞ்சு போயிட்டா, அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. ஆரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆரம் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்கிட்டு போனால் ஆரம் அம்மா அப்பாவுக்கும் அதே தாட்டு தான். ஆனால் மிஸ்ஸஸ் ஷுகாவுடைய அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி தாட்டே கிடையாது. ஏன்னா அவங்க தான் சம்மந்தியாச்சு. ஜின்னு அம்மா அப்பாவும் ஷுகா அம்மா அப்பாவும் சம்மந்தியாச்சு. ஜின்னுடைய தங்கச்சி தானே ஷுகா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. அவங்க நல்லா நிம்மதியாக படுத்துட்டாங்க அவங்க குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு. இப்போது நைட்டு ஒரு 3 மணி இருக்கும்டா. ஆரம் ஃபேமிலி, ஜின்னு ஃபேமிலி, ஆரம், ஜின், ஹொப்பி அம்மா அப்பா, இவங்க இந்த இத்தனை மெம்பர்ஸும் நைட்டு 3 மணிக்கு அவங்களுக்கு தூக்கமே வரலடா இதை நினச்சிக்கிட்டு. அவங்க எல்லாரும் கதவை திறந்து வெளியே வராங்க. வர்றது, அதாவது ஜின்னு வர்றது ஆரம்புக்கு தெரியாது. யாருக்குமே எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காம தான் வெளியே வராங்க. ஆனால் ஜின்னு வர டைமில் ஆரம்பும் கதை சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. ஜின்னு வந்து அவங்க குழந்தைங்களையும் ஒய்ஃபையும், அதாவது மிஸ்ஸஸ் ஜின்னையும் தூங்க வச்சுட்டு, மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி அவங்க நினச்சிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க தான் அதை வந்து ஒரு பேட் ட்ரீமாகவே நினைக்கிறாங்களா. அவங்க அம்மாவை அவங்க பார்த்துட்டு இது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எந்த ஒரு கேர்மே எடுத்துக்கலையே, எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் வந்து ஜின்னு ஆரம் ஃபேமிலிக்கு, ஜின்னு ஃபேமிலி, ஹொப்பி ஃபேமிலிக்கு தூக்கமே வரல. இவங்க எல்லாரும் எந்திரிச்சு வெளியே வராங்க, ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா எல்லா ரூமும் இங்கே ஜின்னு ரூம் இருக்குன்னா பக்கத்தில் வந்து ஹொப்பியோட ரூம் இருக்குது. ஹொப்பிக்கு எய்த்தாப்பில் வந்து ஆரமுடைய ரூம் இருக்குது. இந்த சைடு அவங்க அம்மா அப்பா, இந்த ஹொப்பி அம்மா அப்பா, ஆரம் அம்மா அப்பா, வந்துட்டு வந்து ஜின்னு அம்மா அப்பா ரூம் இருக்குமா. அவங்க எல்லாருமே திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பார்க்குறாங்க ஒருத்தர்.
அவங்களுக்கு என்ன பேசிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரியாவும் ஜியாவையும் நினச்சி தான் அவங்க யாருக்குமே அங்கே தூக்கம் வரல. ஜின்னுக்கு என்ன கவலை அப்படின்னா, அந்த ஜின்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன கவலைன்னா, இது தெரிய வந்துச்சுன்னா இவங்க அவங்க அம்மா அப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? பொப்பியுடைய ஃபேமிலிக்கு என்ன கவலை அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கோம் அவளுக்கு. அவள் நம்மளை ஏற்றுக்குவாளா? ஆரம் ஃபேமிலிக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, ஜியா தானே அப்படி பண்ணா, ஜியாவை அவள் ஏற்றுப்பாளா? ஆரமுடைய அம்மா அப்பாவுக்கும் இதுதான் கவலை. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவலை. அவங்க யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுப்பார். இப்போ டிஸ்பிளே ஆகுதுல்ல, இந்த இடம் அதாவது பேசுவாங்கள்ல, அந்த ஒரு ரூம் அதுக்குன்னு தனி ரூம் இருக்குமா. அதாவது ஃபாரின் என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்கா. அவளும் பாரிஸில் தான் மேரேஜ் பண்ணி போனால், நைட் ஆனால் இங்கே தான் தூக்கம் வரலைன்னா உட்காந்து பேசுவாங்களாம். இந்த மாதிரி தான் இருக்குமா. அவள் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பேசுகிறதுக்கு நம்மளாம் மொட்டை மாடிக்கு போவோம், இல்லைன்னா ரூம் வச்சுன்னா ரூமுக்குள்ளே போவோம். ஆனால் இவங்க பேசுகிறதுக்கு தனியாக ரூம் வச்சுருக்காங்க. நம்மளாம் பெட்ரூம் பெட்ரூமில் தான் உட்காந்து பேசுவோம். ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு தனியாக ரூம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ஹைலைட்டு போல். சரி வாங்கடா அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க அங்கே போய் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. அது இப்படி தான் இருக்கும். இந்த பேசுகிற ரூம் இப்படி தான் இருக்கும். வெளியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ரூமில் இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா, பால்கனிக்கு வந்தாங்கன்னா, இந்த இடம் நல்லா தெரியும். எல்லாருடைய ரூம்லேருந்து வெளியே வந்தாலுமே நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு ரூமு, இந்த மாதிரியான ஒரு இடம். இவங்க எல்லாரும் அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. மூஞ்சியை பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஜின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் தானே ரியாவுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹொப்பியோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. அது உங்கள் பொண்ணு ரியா தான், நீங்கள் நினச்சது சரிதான். உங்களுடைய நான் ஃபேஸை மேரேஜ் அப்போவே பார்த்தேன். நீங்கள் ரியாவை பார்த்துட்டே தான் இருந்தீங்க. நீங்கள் நினைக்கிறது ரைட்டு தான், நான் நினைக்கிறது ரைட்டு தான். நான் ஜியாவை அந்த உங்கள் ஹொப்பியோடைய அத்தையோட மேரேஜ்லேயே நான் பார்த்துருக்கேன். எனக்குமே ஷாக்கு தான். ஆனால் அப்போ நான் எதுவும் பேசிக்கலை. ஏன்னா என்ன பேசுறது எனக்கு தெரியல. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய துரோகம் அவளுக்கு பண்ணது. ஒரு பொண்ணு என்ன பண்ணக்கூடாதுன்றீங்களோ அதைத்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவள் அதனால் ரொம்ப சஃபர் ஆகி என்ன நம்புறதுக்கே அவள் பயந்தா. நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அவள் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன். எனக்கு அந்த இடத்துல அவள் ஏன் அன்னைக்கு அப்படி பயந்தான்னு எனக்கு தெரியல. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் பயம் ஒரு நியாயமானது அப்படின்னு. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இதில் நான் மன்னிக்கிறதுக்கோ என்கிட்ட நீங்கள் பேசுகிறதோ இங்கே ஒன்றும் கிடையாது. அவளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க மேலெல்லாம் ரொம்ப கோவமாக இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை நீ பார்த்தா நீ என்ன பண்ணுவ, உன் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தா நீ என்ன பண்ணுவேன்னு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்பேன். அதுக்கே அவன் அந்த குதிப்பான். எங்கள் அம்மா அப்பா கிட்ட வேணால் நீங்கள் கேளுங்க. அவன் அந்த குதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஹொப்பி அம்மா அப்பாவுக்கு ஆரமுக்கு ஜியாக்கெல்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் தானே ஒரு தங்கச்சின்னு கூட பார்க்காம காலை தூக்கி மண்டையில் வைக்கிறது, காலை அமுக்கி விட்டா கன்னத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாள். அவளுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போது ஜின்னு ஜியாவை பார்த்துட்டு, நீ அவள் அக்கா தானே, நீ அவளுடைய அக்கா தானே எனக்கு தெரியும். ஆனால் நீ அப்படி ஏன் பண்ண அப்படின்றத நான் கேட்க போகிறதில்ல. நீ பண்ணது சுத்தம் 100% தப்பு கிடையாது. எனக்கு உன்னை பார்த்தா திட்டணும்னு தோணுது, அடிக்கணும்னு தோணுது. ஏன்னா அவன் என் ஒய்ஃபு. அவள் எந்த அளவுக்கு அதில் பாதிக்கப்பட்டிருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படித்து முன்னேறினான். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி தான் அவள் என்னை மேரேஜே பண்ணிக்கிட்டான். அவள் படிக்கிறப்போ மேரேஜ் வேணான்னு சொன்னான். நான் அவளுக்கு டைமை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா அவள் படித்தாள். இருந்திருந்தா அவள் நல்லா படிச்சிருந்திருப்பா. ஒருத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்று வேலை பார்த்து படிச்சிருக்க மாட்டா. நீங்கள் நினச்சிருந்தா அவளை நல்லா படிக்க வச்சுருந்துருக்கலாம்.
ஆனால் ஜியா, நீ ஒரு அக்காவாக இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு அசிங்கமான இது. எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரில. உன்னை திட்ட முடியாது. ஏன்னா உனக்கு அவளுக்கு ஒரே வயசு தான். நீ வந்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னா நான் வந்து உங்கள் அம்மா அப்பாவை தான் ஏதாவது சொல்லணும். ஏன்னா உன்னை வளர்த்தது அப்படித்தானே. அப்புறம் நீ ஹோபி, அண்ணன் தானே நீ. இல்லை, அந்த பொண்ணை வந்து வெளியேருந்து எதுவும் அனாதை ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க. அனாதை ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு குழந்தைய கூட கொடுமைப்படுத்தாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரூல்ஸ். எந்த ஒரு கண்ட்ரினாலும், ஃபாரினாலும் சரி, தமிழ்நாடுனாலும் சரி, குழந்தைங்கள கொடுமை பண்ணவே கூடாது. அதுவும் ஒரு 6th படிக்கிற 5th படிக்கிற பொண்ணு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க. நீ அண்ணன்னு பார்க்காம என்னென்னமோ நீ பண்ணியிருக்க. நீ வந்து அதை சொல்லக்கூடாதுடா. நீ அவளை வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தான் நீ வந்து அவளை இதுவும் பண்ணலை. அண்ணன்றனால அப்படி ஒரு இதில் விட்டு வச்சுருக்க. ஆனால் அவள் வந்து வேற ஒருத்தவங்க வெளியே இருந்து தூக்கிட்டு வந்த பொண்ணு இருந்தால் கூட ஸ்டெப் பிரதராக கூட நீங்கள் அப்படி பண்ணியிருப்படா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஹுபி. எனக்கு ஒன்று நினச்சாலே வெக்கமாக இருக்குது. நீ என் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. உன்கிட்ட மூஞ்சில் முழிக்கிறதே பாவம்டா. ஒரு சின்ன குழந்தைய பண்ணிட்டு நீ எல்லாம் வந்து இப்படி இருக்கீங்கல்ல. நீங்களாம் சாகிறதுக்கு கூட தீர்வு தான். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் சாகிறதுக்கு டிசர்வ் தான். செத்து போனால் கூட நீங்கள் வந்து ஓகே தான். எனக்கு அப்படி தான் தோணுது. இது வந்து இந்த மாதிரிலாம் நான் பேசக்கூடாது தான். ஆனால் சாரி. ஆனால் வந்து அங்கே இருக்கிறது நீ என் ஒய்ஃப். நான் இங்கே ஃப்ரெண்டு அப்படின்றத விட என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் தான் அடுத்து. என்னுடைய எல்லா ஹாப்பினஸ்லேயும் சேட்னஸ்லேயும் சரி அவள் கூட இருந்திருக்கான். நான் ரெஸ்டாரண்ட் நான் எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து கீழே கவுந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது லாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அவள் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பார்த்த காசில் என்னை வந்து அது வந்து அவளுக்கு காசு இல்லைன்னாலுமே எனக்காக அந்த காசை அவள் கொடுத்தா. அப்படிப்பட்டவளுக்கு நான் உண்மையாக தான் இருக்கணும். எனக்கு வந்து இந்த மொத்த பொண்ணுங்களை பார்க்குறது எனக்கு வந்து என்கிட்ட வந்து அவள் எதுவுமே செய்யலைனாலுமே அவளுக்கு மட்டும்தான் நானே இருப்பேன். ஆனால் என்னையும் நம்பி வந்து அவள் சம்பாரிச்ச காசை என்கிட்ட கொடுத்தாள். அப்போ தான் அவளோட உண்மையான ரூபமே எனக்கு வெளியே வந்துச்சு. எனக்கு ஹார்ட் அப்படி புட்டிங்கி போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களெல்லாம் பார்த்து எனக்கு விட்டு கொள்ளணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாதுடா அவள் வந்து உன் தங்கச்சி தான் அப்படின்னு. எனக்கு சத்தியமாக தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே. அதாவது உன்னுடைய அத்தை பசங்க மேரேஜுக்கு நான் வந்தேன் பாரு, அப்போ தான் எனக்கு தெரியும் நீ அவளோட அண்ணன். அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். சின்ன வயசில் அவள் வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா பாட்டி தான் சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொன்னான். அப்போ எடுத்த ஃபோட்டோ, அப்போ வந்து தாத்தா பாட்டி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோவை நான் உங்கள் வீட்டில் பார்த்தேன். அவள் வீட்டிலேருந்து ஓடி போன ஒரு மாதத்தில் அவள் ஃபோட்டோ எடுத்திருப்பா போல். அந்த ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் உங்கள் வீட்டில் பார்த்தேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவளுடைய ஃபேமிலி நீங்கள் தான், ஜியா தான் அவள் அக்கான்னு. அப்போவே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சரி மேரேஜ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ மேரேஜுக்குன்னு கூப்பிட்ருக்கீங்க, நான் வந்தேன். அந்த டைமில் நம்ம ஜின்னுடைய அம்மா அப்பா வந்து ஒப்பி அம்மா அப்பா கிட்ட, ஏங்க அவன் உங்கள் பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப அமைதியான டைப்பு, இவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு தெரியுமா. ஆனால் நீங்கள் தான் அப்படி பண்ணியிருக்கீங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் மருமக வந்து நாளைக்கு வந்து இதை எப்படி எடுத்துப்பா, எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. இந்நேரம் அவள் கண்டுபிடிச்சிருப்பா நீங்கள் தான் அவள் ஃபேமிலி அப்படின்னு. ஏன்னா அவள் அமைதியாக இருக்கும் போதே நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவள் வந்து துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு.
எல்லார்கிட்டயும் சரி, யாருன்னே தெரியாத ஆள்கிட்ட கூட துருன்னு இருப்பான். காலேஜ் டேஸ்லேருந்து என்னதான் அடமெண்ட்டு ரவுடியாக இருந்தாலும் துருன்னு இருப்பான். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ சைலண்ட்டாக இருக்கானா, அவள் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் தான் அவள் ஃபேமிலி அப்படின்னு. ஏன்னா இதை சொல்லிக்க தேவையே கிடையாது. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் இருக்குது. உங்கள் நேமு, உங்கள் ஃபேஸு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. அவள் உங்களை வேணான்னு சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அவன் அப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அவள் வேணான்னு தான் சொல்லுவாள் அவங்கள. ஏன்னா இப்போயுமே அவள் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வேளை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கிட்டா அப்படின்னா அவளை விட ஒரு எப்படி சொல்கிறது பெரிய மனுஷி நம்மெல்லாம் கிடையாது. அவள் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு கொடுமையும் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு தாய்கிட்ட இருக்க மாட்டா. அப்பயே உசுரை விட்டுருப்பா. ஆனால் அவள் உசுரை விடலை. வெளியே போய் ஒருத்தவங்களுடைய ஆதரவு எப்படி அந்த பாட்டிமாவும் தாத்தாவும் இல்லைன்னா அவள் இந்நேரம் எப்படி இருந்திருப்பா. எனக்கு மருமகளாக இருந்திருக்க மாட்டா. என் பையனுக்கு பொண்டாட்டி இருந்திருக்க மாட்டா. என் பேரன் பேத்திக்கு அம்மாவாக இருந்திருக்க மாட்டா. இதுதான் உண்மை. அவன் அந்தளவுக்கு எங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டா. என்ன ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் என் பையன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் என் மருமக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அவகிட்ட தான் நான் இன்ன வரைக்கும் கேட்டேன். ஏன்னா எனக்கு பொண்ணு கிடையாதுன்றது பொண்ணு இருக்கா, நிவி இருக்கா. ஆனால் என் கூட இல்லை. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ தான் எனக்கு பொண்ணாக இருந்தா. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற பொண்ணை ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர அந்த டைமில் உங்கள் மேலே சரி ஆத்திரம் கோவமாக வந்துச்சு. உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள் எல்லாரும் ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆத்திரம் வந்துச்சு. என்னோடய சத்தியம் இல்லை, என்னுடைய நாடி நரம்புன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக வெறியேறின மாதிரி இருந்துச்சு. நான் சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இப்போது நேருக்கு நேராக பார்த்துட்டு புரியுது. உங்களுடைய பொண்ணை நீங்கள் திருப்பி கூப்பிட்டுக்கணும், அவளுக்கு நீங்கள் நல்ல அம்மாப்பாவாக இருக்கணும், நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு அவன் மன்னிக்கணும், மறக்கணும். அந்த விஷயத்த மறக்கலை. அதை மறக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலை. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தூக்கம் வரல. நான் எதாச்சியாக தான் வெளியே வந்தேன். ஆனால் இப்படி எல்லோரும் வெளியே பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த டைமில் ஜின்னோடைய அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எதுவும் சொல்லவும் விரும்பலை. நான் பேச வேண்டியதெல்லாம் என் பையனும் என் பொண்டாட்டியும் பேசிட்டாங்க. என் மருமக உங்களை மன்னிச்சானா ஏற்றுக்கிட்டானா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம். அவள் ஏற்றுக்கலை அப்படின்னா அவளுடைய சந்தோஷம், அவளுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. நாளைக்கு என்னை நீங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க, என் பொண்ணு வீடு தானே எங்களை சொல்லக்கூடாது. நான் வரேன், உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹொப்பி அம்மாவும் அப்பாவும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஜின்னு ஹொப்பியை பார்த்துட்டு ஃப்ரெண்டாக போயிட்ட அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும் உன்னை உசுரோட விட்டு போகிறேன். இதே வேறு எதுனாலும் ஒருத்தன் என் பொண்டாட்டி இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெட்டி வளர்ந்துருப்பேன். இத்தனை வருஷமாக நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காக ஒரு உசுரை உன்கிட்ட விட்டு போகிறேன். ஏன்னா உனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான். உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கான். அவளை நீ பார்த்துக்கணுன்றதுக்காக தான் விட்டு போகிறேன். இல்லை அவளை நீ தெரியாமல் போயிருப்ப. ஜின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தர் நின்று அவங்க உள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரையுமே ஒருத்தர் பேசினது எல்லாத்தையுமே ஒருத்தர் கேட்டார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். ஏன்னா அவருக்கும் தூக்கம் வரல. அவருக்கு தேர்ஸ்டேங்க இருந்துச்சு. தண்ணி துவைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்திருப்பார். வெளியே வந்த டயத்தில் இவங்க எல்லாரும் எங்கேயோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்து பார்த்துக்கிட்டது பேசினது எல்லாத்தையுமே அவர் கேட்டார். அவருக்கு சுகா கேட்டுட்டு வாயில் கை வச்சுட்டு அப்போது இது என்ன அவருக்கு ஃபஸ்ட்டு இது புரியலை. ஆனால் கேட்க தான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அப்போ அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு. சுகாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் வாயை கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டார். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லோரும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு லிவிங் ரூமுக்கு வந்துட்டாங்க.
ஆரம்பமா ஜியா, மெய்ட்ஸ் எல்லாரும் வந்து காஃபி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் குடுக்குறாங்க. ஜின் ஃபேமிலி, சுகா ஃபேமிலி, ஹுப்பி ஃபேமிலி எல்லாத்துக்கும் காஃபி குடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு டீப்பாயில எல்லா காஃபி மக்கை வச்சுட்டு எல்லாரும் ரேண்டமாக உட்காந்து அவங்க ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னு, மிஸ்ஸஸ் ஜின்னு, ஹோபி, மிஸ்ஸஸ் ஹோபி அந்த மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டமாக பேசுவாங்க. குழந்தைங்களாம் அங்கிட்டு எல்லாருடைய குழந்தைங்களும் அங்கிட்டு சும்மா ப்ளே ரூம் மாதிரி இருக்கும், அதுங்க விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போது ஜியாவுடைய அம்மா வந்து, அதான் நம்ம ஹொப்பி அம்மா வந்து எந்திரிச்சு ரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரியா கண்டுக்கவே இல்லை. நீங்கள் யாரோ கூப்பிட்றீங்க அப்படின்ற ஒரு இதில் உட்காந்துருக்காங்க. யார் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்றதுல உட்காந்துருக்காங்க. ரியா வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒரு ஆள் எதுக்கு அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றதே கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஜின்னு அம்மா அப்பா பார்க்குறாங்க, ஆரம் அம்மா அப்பா பார்க்குறாங்க, ஹொப்பி பார்க்குறாங்க. ஹொப்பியுமே எந்திரிச்சு நின்று ரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ரியா வந்து ஒரு நிமிஷம் அமைதியான பேசுகிறத விட்டுட்டு அமைதியானவங்க. அதுக்கப்புறம் அதை அவள் கண்டுக்காமல் அவள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா ஜின்னுக்கிட்ட. ஜின்னும் பார்க்குறாங்க ரியா ஃபேஸை. ரியாவும் வந்து ஜின்னு ஃபேஸை பார்க்குறாங்க. 2 பேர் பார்த்துட்டு அப்புறம் அமைதியாகிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு அவங்களுக்குமே தெரியல. ரியா வந்து ஜின்னுக்கிட்ட, ஜின் நம்ம கிளம்பலாமா ஊருக்கு, வேலை இருக்குல்ல நம்மளுக்கு, நம்ம ஊருக்கு போகணும், நம்ம சொல்லிட்டு வா, நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு, நம்ம இன்றைக்கி மத்தியானமே போயிடலாம், லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம், இல்லை லஞ்சுக்கு முன்னாடி போயிடலாம், நம்ம சாப்பாடை வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரியா. இதை கேட்டோன்னே ஹொப்பி ஃபேமிலிக்கும் நம்ம ஜியாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இவ்வளோ கூப்பிட்றோமே கண்டுக்க மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இந்த செருப்பு ஷாட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கண்டுக்கவே மாட்றா, நம்ம பண்ணது தப்பு தான், அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க தான், ஆனால் அவங்க பண்ணது தப்பு தானே, ஒரு சின்ன பொண்ணு அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. அது வந்து ரியாவுக்கு நினைக்க கோபமாக வருது. ரியாவுக்கு கோபம் ப்ளஸ் கலந்த சேடுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அம்மா அப்பாவே இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம அண்ணாவே இப்படி பண்ணிட்டாங்க, கூட பிறந்த அக்காவே இப்படி பண்ணிட்டா, அப்பா அப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஆத்திரம் அப்படி வருது. ஜின்னெல்லாம் விட்டா ஹொப்பியை போய் அடிச்சிருவார் போல், அந்த நிலைமையில் உட்காந்துருக்காரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஜின்னு தான் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வந்து ஹோப்பி வந்து ரியான்னு கூப்பிடும் போதே அவர் எந்திரிச்சிருப்பார் அடிக்கிறதுக்கு. ஆனால் மிஸ்ஸஸ் ஜின்னு தான் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டியிருப்பாங்க அடிக்காதன்னு. அவர் அமைதியாக உட்காந்துட்டார். ஏன்னா அவர் நேற்று நைட்டு ரொம்ப கோவமாக இருந்திருப்பார். அப்போ வந்து சுகாவும் நடக்கிறதுலாம் உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுகாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹொப்பியை திரும்பி பார்த்துட்டு, ஹொப்பி, நீங்கள் நேற்று நைட்டு பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் ஹொப்பி, ஒரு சின்ன பொண்ணு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஹொப்பி வந்து அப்படியே சுகாவை பார்க்குறாரு, என்ன இவனுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அந்த டைமில் சுகா, என்னடா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு பார்க்குறியா, எனக்கு சத்தியமாக தெரியாது. ரியா வந்து உங்கள் தங்கச்சி, ஜியாவுடைய தங்கச்சி, ஜியா உங்கள் தங்கச்சின்றது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ மாதிரி இருக்கா. சரி, இந்த உலகத்தில் வந்து இந்த 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதில் இவங்க 2 பேர் ஒன்றுன்னு நான் நினச்சேன். ஆனால் இது வந்து நேற்று நைட்டு தான் ஜின்னு வந்து உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அது நிவிக்குமே தெரியாது. நிவி என்கிட்ட இன்ன வரையும் சொன்னதில்லை, ஜின்னு என்கிட்ட சொன்னதில்லை. ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது அவன் ஃபேமிலி மேட்டர். அவனே என்கிட்ட இன்ன வரையுமே சொன்னது கிடையாது. நேற்று நைட்டு தான் என்ன நடந்துச்சு, ஏன் எப்படி போனான் அப்படின்ற முதற்கொண்டு நேற்று நைட்டு நான் ஜின்னுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து சுகா வந்து அங்கே வெளியே நின்றுட்டு இருப்பாருன்னு சொன்னேன்ல, அப்போ ஜின்னு வந்து சுகாவை பார்த்துருப்பாரு. அப்போ பார்த்துட்டு ஏன்டா அவ்வளோ கோமா பேசுன்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா தங்கச்சியோடைய மாப்பிள்ளை, அதாவது ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ மறைக்கக்கூடாது, இவ்வளோ நாள் மறைச்சி வச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அப்போ வந்து சுகாவுக்கு எல்லாமே தெரிய வந்துருக்கும். ஆனால் அம்மா, நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ஆள் சைலண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் அந்த சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை நான் ஜின்னு சொல்லும்போது கேட்டேன். உங்களுக்குள்ளே இருந்த அவ்வளோ வெறி ஏன் 2 குழந்தையா பிறந்துட்டதுனால உங்களுக்கு வந்து ரியா வந்து ரொம்ப ஏராளமாக நினச்சிட்டிங்களோ, ஒரு அடிமை உங்களுக்கு சிக்கிட்டா வேலை பார்க்குறதுக்கு,
ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் அவங்க வேலை பார்க்குறது அடுத்த விஷயமா, அது அவங்க பொண்ணுங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறது அடுத்த விஷயம். அடுத்த விஷயன்றதை விட அவங்க பார்க்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு மெய்டுக்கு கூட நம்ம வந்து ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உட்கார விடாமல் நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்க. ஏன் அதே உங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு தானே, அதே தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்திருப்பா. எனக்கு இன்னொன்று நான் தெரிய வந்துச்சுமா, ஒரு 5th படிக்கிற பொண்ணு 6th படிக்கிற பொண்ணு எந்த ஆம்பளை கூட போய் பேச முடியும்னு நீங்கள் அவளை அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க. அந்த வார்த்தையெல்லாம் ஒரு 5th படிக்கிற பொண்ணுக்கிட்ட ஒரு அம்மா சொல்லவே கூடாது. ஒரு அக்காவா ஒரு அம்மாவா சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சத்தியமாக அம்மான்ற எல்லா எண்ணத்துக்குமே நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. அக்கான்ற எல்லா எண்ணத்துக்குமே ஜியாவாக இருந்து துரோகம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பேசுறது தெரில. நீ இதுக்கு மேலே விட்டா நான் ஏதாவது பேசுவேன், சண்டை வரும். இங்கே இருந்தால் சத்தியமாக ஏதாவது ஒரு கைக்குள்ள பாகும். ஹுப்பி உன்னை வெட்டி போகிறதுக்கு கூட நான் துணிஞ்சிடவேண்டா. சத்தியமாக சொல்லுவேன், நீ இப்போ எனக்கு வெட்டி போடணும்னு இருக்குது. ஃப்ரெண்டாக பழகிட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னை நான் விட்டு போகிறேன். நான் கிளம்புறேன் ஆரம். நான் இங்கே இருக்க விரும்பலை. நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். நீ ஃபேமிலியை பார்த்துக்கோ. அம்மா நான் வரேம்மா. சுகா அவ்வளோ அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிட்டார். ஜின்னு முறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தவர் அவரவர் ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிட்டார். இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஆரம், உனக்கு ஏதாவது வேணும், ஹெல்ப் வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணி கேளு. அங்கேருந்து ஏதாவது செய்ய முடியுமா நான் பார்க்குறேன். ஆனால் இவங்களுக்காக நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா நீயும் ஃப்ரெண்டுன்றதை மறந்துடு. நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன், நீ எனக்கு கால் பண்ண வேணாம். இவங்கள தவிர வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நீ எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஜின்னு அவரும் ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிட்டார். இங்கே ஆரம்க்கு எப்படி இருக்குன்னா, இந்த தப்பை ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற ஒரு நிலைமையில ஆரம் வந்து ஹெல்ப்லெஸ் பர்சனாக உட்காந்துட்ருக்காரு. ஹொப்பி அம்மாவுக்கு ஹொப்பிக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன பேசுறது, சத்தியமாக இவன் நம்மளை மன்னிக்க மாட்டா அப்படின்றதுல தான் இருக்குது. ஹொப்பி வந்து பார்க்குறாரு, அவருக்கு வந்து அழுக வந்துருச்சு. சுகா பேசும்போதே அழுக வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு நேற்று நைட்டே அழுக வந்துருச்சு இன்னும் அப்போ பேசும்போதே. இப்போ சுகாவும் பேசிட்டு போயிட்டாரா. இனி ஆரம் மட்டும்தான் பேசலை. இந்த எல்லா கான்வர்சேஷனையும் மேலே இருந்து ஒரு 6 பேர் கேட்டுட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரியா ஃப்ரெண்ட்ஸு தான். நான் ஒரு 3 பேர் நான் ஒரு 6 பேர் கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னேன். நம்ம விமென் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டு லைனாக நின்று நம்ம ஹொப்பி அம்மா இருக்காங்களா அவங்கள பார்த்து, ஓ அந்த நல்ல காரியத்தை பண்ண அம்மா நீங்கள் தானா, அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குமா. ரியா எவ்வளோ ப்யூரான ஒரு சோல் தெரியுமா. அவகிட்ட பழகுனா உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டான். அப்படி ஒரு ப்யூரான சோல். எனக்கு உங்கள் இன்னொரு பொண்ணு ஜியா எனக்கு எப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் என் ரியா சொக்கு தங்கம், 99% கோல்டு. அப்படி உள்ள ஒரு பொண்ணை நீங்கள் என்னென்னமோ பண்ணி விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க. வீட்டை விட்டு நீங்கள் துரத்தலை, வச்சுருந்துருக்கீங்க அடிமையாக. மறுபடியும் அவளை வேலை வாங்கலாம்னு வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் அவள் கிளம்பி வந்து இந்த அளவுக்கு இப்போ நின்றுருக்கு அப்படின்னா அது இந்த காடோடைய பிளெஸிங்ஸ் வந்து அவளுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் உங்களை மாதிரியான ஒரு ஃபேமிலிக்கிட்ட அவள் இருந்து சத்தியமாக சர்வே பண்ணியிருக்க முடியாது. அதான் அவள் கிளம்பி வந்துட்டா. காடே கிளம்புற மாதிரி பண்ணிட்டார். எப்படின்னா நீங்கள் எங்கள் அண்ணாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் 9 வருஷத்துக்கு சின்ன பையனை நம்மளை பேசுகிறானேன்னு வந்து நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டுக்கோங்க. எனக்கு எந்த தப்புமே கிடையாது, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே டிசர்வ் தான். ஒரு அண்ணனாக இருந்து பண்ணக்கூடாத எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அவளை திட்டமிட்டு அடிக்க தான் செஞ்சுருக்கீங்களா, இல்லை குடும்பப்பட்டு தான் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா. அந்த இதுக்கெலாம் ரியா வந்து அப்படி விட்டுருக்க மாட்டா, உங்களை துவச்சி எடுத்துருப்பா. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தானா.
இனிமேல் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. போங்க. நாங்களும் வந்து இனி இங்கே இருக்க விரும்பலை. நாங்களும் வந்து ஒரு 2 monthsக்கு இல்லைனா 1 yearக்கு எங்கேயாவது கிளம்புறோம். இப்போ எங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும் தான் நாங்கள் கீழேயே வர பார்த்தோம். ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்களுக்கு மனசே உடைஞ்சிருச்சு. அவ்வளோதான். விமின் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க. 6 பேர் தான் பேசியிருப்பாங்க, மாற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் கிளம்பிட்டாங்க எல்லோரும். ஹொபிக்கெலாம் உண்மைக்குமே இப்போ நம்ம உயிர் வாழணுமா அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கார் ஹொபி. விட்டால் போய் மேலேருந்து கீழே குதிச்சுடுவார். அந்த நிலைமையில கண்ணு வந்து அழுது ரெட்டாக கிடக்கு அவருக்கு. அது தப்பு தான், அது டிசர்வ் தானே அவர். ஏன்னா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவன் ஃபேமிலியாக சேர்ந்து ரியாவுக்கு வந்து அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்கல்ல. அது சின்ன பொண்ணு இல்லை, ஜியா மாதிரி தானே ரியாவும். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஹொபியும் ஆரம் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் இனி இங்கே இருக்க விரும்பலை. என் தங்கச்சி என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு பொண்ணாக ஒரு அம்மாவாக அவளை வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது எங்கள் அம்மாவை. சத்தியமாக அவள் பண்ண மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து மறுபடியும் போய் கொரியாவில் போய் கேட்கலான் இருக்கோம். அவள் எவ்வளோ இங்கே துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்கள் பொண்ணு வேணும், எனக்கு என் தங்கச்சி வேணும். எங்கள் அம்மாவுக்கு அவங்க பொண்ணு வேணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஜியாவுக்கு ஒரு தங்கச்சி வேணும். நாங்கள் மறுபடியும் போய் கேட்கலான்னு தான் இருக்கோம். எங்களுக்கு கெட்ட அவள் வருவாளா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் கிளம்புற வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. இப்போது ஜியா, ஆரமுடைய அம்மா அப்பா, ஆரமுடைய குழந்தைங்க இவங்க தான் அங்கே இருக்காங்க. மெய்ட்ஸ் இருக்காங்க. ஜியாவுக்கு ஒன்றும் பேசுகிறதா இல்லை. ஆரம் வந்து ஜியாவை முறைச்சிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து என்ன வந்து நடந்துச்சுன்னு வந்து அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த சுகா வந்து ஜின்னு வந்து சுகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஆரமும் கேட்டிருப்பார், ஒளிஞ்சு நின்று கேட்டிருப்பார். இப்படி ஒருத்தவங்க சொல்கிறத ஒவ்வொருத்தவங்களாம் ஒளிஞ்சு நின்று கேட்டிருப்பாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. இது ஆரமுக்கு நேற்று நைட்டு தெரிய வந்திருக்குமா. ஜியா மேலே அவருக்கு ஒரே கோபமாக இருக்கும். தான் ஆரம் வந்து ஜியாவை திறமை முறைச்சிட்டு ஒன்றும் பேசலை அவர். ஏன்னா ஏதாவது பேசினா அடிச்சு போடுவார். குழந்தைங்க வேற இருக்குது. ஒரு குழந்தைங்க முன்னாடி அம்மாவை அடித்தா அந்த குழந்தைங்க என்ன நினைக்குங்க? இன்னும் அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறாரு, அந்த அப்பாவை தப்பாக நினச்சிடாதுங்க அந்த குழந்தைங்க. ஆரம் பேசாமல் போயிட்டார் ஒன்றும் சொல்லாமல். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொரியாவில் நம்ம ஜின்னோடைய வீட்டில் தான். அவங்க வீட்டோடைய டோர் பெல் வந்து அடிக்குது. நம்ம ஜின்னுடைய அம்மா தான் போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹொபியோட அம்மா அப்பா, ஹொபியோட குழந்தைங்க இவங்க எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஜின்னம்மாக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களை வீட்டுக்குள்ளே விடலாமா வேணாமா, ஏன்னா விட்ட மறுபடியும் ரியாவை ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு இருக்குது. அவங்க 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 வந்து யாரையுமே ஏற்று பேச மாட்டாங்க. ஜின்னம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஆனால் அவங்களால பேச வரல, அவங்கள வெளியே போன்னு சொல்ல வரல. ஆனால் அதையும் கட்டுப்படுத்திட்டு பெருசாக ஒரு பிரீத் அவுட் எடுத்துகிட்டு, இங்கே எதுக்கு வந்தீங்க, ப்ளீஸ் சம்மந்தி ப்ளீஸ், நான் எங்கள் பொண்ணை பார்க்கணும், எதுக்கு மறுபடியும் அவளை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுறதுக்காக, ப்ளீஸ். இல்லை ஆண்டி, நாங்கள் என் தங்கச்சி இனிமேல் நாங்கள் கொடுமைப்படுத்த மாட்டோம், ப்ளீஸ் எங்களை வீட்டுக்குள்ளே மட்டும் விடுங்கண்ணே. அந்த டைமில் அப்பா, அதாவது ஜின்னா அப்பா வந்து கீழே இறங்கி லிவிங் ரூமுக்கு வராரு. வந்து பார்த்துட்டு யாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜின்னம்மாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போது எதுவும் எந்த சவுண்டும் வராததை பார்த்துட்டு ஜின்னா அப்பாவே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு அவருக்கும் கோவம் தாங்க முடியல. அவரும் நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? அப்போது நம்ம ஹொபியோடைய அப்பா, ப்ளீஸ் சம்மந்தி, நாங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் வந்துக்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க. ஜின்னம்மா, இருங்க, எதுக்குங்க? நம்மளுடைய கல்ச்சர் எனக்கு தெரியாதா? அது எதிரியாகவே இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே விடணும்னு. நாளைக்கு அந்த பாவம் நமக்கு வந்து சேர்ந்துடக்கூடாதுடி. ஓகேங்க. அந்த டைமில் மிஸ்ஸஸ் ஜின்னுடைய 2 குழந்தைங்க,
எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. ஏன்னா ரியாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க தான் அவங்கள பார்த்துட்டாங்களே, அப்செப்ட் ஆயிடுச்சு, மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்க்குறாங்க, யாருடா நம்ம லிவிங் ரூமில் உட்காந்துருக்கிறதுன்னு. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வந்தீங்க, விஷயமில்ல வெளியே போங்க. ஹொப்பிலாம் வந்து காலிலே விழுந்துட்டாரு. ப்ளீஸ் ரியா, என்னை மன்னிச்சிட்டு ரியா, என்னை மன்னிச்சிட்டு, நான் இனிமேல் இப்படி பண்ணிக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு காலிலே வந்து விழுந்துட்டாரு. ஹொப்பியை பார்த்துட்டு ரியா, எச்சி மேலே தள்ளு, மூஞ்சியை முழிக்கிறதே பாவம், ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்கள் நிழல் எங்கள் வீட்டிலே படக்கூடாது. நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அன்றைக்கி நைட்டு நான் வெளியே போய் அன்றைக்கி நைட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சுன்னா என் உயிரை நீங்களாக திருப்பி கொடுத்துருப்பீங்க, சனியை விட்டுச்சுன்னு தொலைஞ்சிருப்பீங்க. ஆனால் அது தாத்தா பாட்டி என்னை எடுத்து படிக்க வச்சாங்க. அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லைன்னா நான் யாரும் இந்த வீட்டில் நான் இருந்திருக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் என் ஃபேமிலியான்னு எனக்கு ஒரே அருவருப்பாக டிஸ்கஸ்டிங்காக இருக்குங்க எல்லாரையும் பார்க்கும்போது. அந்த குழந்தைங்க மூஞ்சியை பார்த்துட்டு தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஹொப்பி அண்டு மிஸ்ஸஸ் ஹொப்பி, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், உங்களுடைய குழந்தைக்கு தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா 2ஆவதாக இருந்த எனக்கு தானே அப்படி பண்ணீங்க, உங்களுடைய அந்த 2ஆவது பொண்ணுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிறந்ததுமே 2 பொண்ணு தானே. இப்படி ஒரு ஜென்மங்க இந்த உலகத்தில் வாழுதா அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் அன்றைக்கி என்னை வந்து குடும்பப்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நான் உட்காந்து அழுதுருக்கேன். நம்ம வந்து இந்த வீட்டில் தான் பிறந்திருக்கோமா, இல்லை நம்ம வேறு வீட்டில் எதுவும் பிறந்த நம்ம தூக்கிட்டு வந்துட்டாங்களான்னு. ஏன்னா என்னால் அப்படி நினைக்க முடியல. ஏன்னா அவள் வந்து என்ன மாதிரியே இருக்காள். இதோ அந்த டைமில் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க டைமில் வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் வராங்க. இவங்க பேசிகிட்டு இருந்த ரியா ஃபேமிலி, அதான் நம்ம ஜின்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே மறுபடியும் அந்த டோரை தான் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஆரம், ஜியாவுடைய அத்தை, மாமா, குழந்தைங்க, இவங்க 4 பேரும் அந்த 6 பேர் வராங்க. ரியாவுக்கு இவங்க எல்லாரும் இந்த ஜியாவை பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது ரியாவுக்கு. ஜியா வந்தவங்க வந்து ரியாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுன்னு அழுகுறாங்க. ரியாவுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவங்க போய் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே வந்த, ஃபஸ்ட்டு போல் வெளியே போ. இருக்கிறது அந்த ஆரம் இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா இருக்கட்டும், நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போனால் அவங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன், எல்லாருமே ஃபஸ்ட்டு வெளியே போங்க. நீங்கள் யாருமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஒரு ஒரு டிஸ்கஸ்டிங்கான உங்கள் நிழல் வந்து என் வீட்டில் படவே கூடாது. பட்டுச்சுன்னா இந்த வீட்டுக்கே கேடு. அப்போது நம்ம ஹொப்பி அம்மா, ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிற, நாங்கள் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோ. ஏன் எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? ஒரு அம்மா ஒரு பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியா நீ பண்ண? ஏதோ ஒரு வேலைக்காரிக்கு கூட நம்ம வந்து இறக்க பார்ப்போம். ஆனால் நீ இத்தனைக்கும் இந்த வயிற்றுல தான் 10 மாதம் சுமந்து பெற்றன்னு சொல்லிக்காது. ஏன்னா அதை விட மோசமாக நீ என்னை ட்ரீட் பண்ண. அவ்வளோ ஒரு மாதிரி, என்ன ஒரு மாதிரி. பொண்ணு, நான் ஒரு பையன் கூட பேசினேன்னு சொல்லிட்டு என்னை நீ பெல்ட்டாலே அடித்த சூடு வச்ச. நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். ஆனால் நான் ஒருத்தி கூட போயிட்டு வந்ததை நம்பி என்கிட்ட டெஸ்ட் எடுப்போன்னு கேட்டப்பாரு. எனக்கு சின்ன வயசுல டெஸ்ட்டுனா என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து வளர தான் அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு அவ்வளோ வலிச்சிச்சு மனசுக்கு. அந்த வயசுலேயே நீ எப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு. சத்தியமாக உங்கள் யார் மூஞ்சிலுமே என்னால் முழிக்க முடியாது. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். எல்லாரும் குழந்தைங்களாம் பயந்து அழுக ஆரம்பிச்சிருச்சுக்க. ரியா வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ரொம்ப பிடிச்சி கத்திட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ குடும்பம் நடந்திருக்குல்ல. ஹொப்பி ஃபேமிலி, ஜியாலாம் வந்து காலிலே விழுந்துட்டாங்க. ரியாக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரியாவுக்கு அழுக வருது. ஏன்னா தன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருந்தாலும் சின்ன வயசில் அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. பிறந்ததுலேருந்து ஒரு 5th படிக்கிற வரையும் அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. ரியாவுக்கு அழுக வருது, உட்காந்து அழுன்னு அழுகுறாங்க. ஜின்னு வந்து ஓகே 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 விடு 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 ஜின், என்னால் முடியல ஜின் அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க.
என்ன ஓகே விடு விடு விடு, அழுகாத, ரொம்ப அழுகாத, உனக்கு அழுதா ஃபீஸிங் வரும், அழுகாத அழுகாதன்னு அவங்க பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களால முடியலை. குழந்தைங்க அதாவது ஜின்னு அழுகிறத பார்த்து நம்ம ஜின்னும் வந்து அழுதுட்டாங்க. இந்த சின்ன குழந்தைங்கள அம்மா அழுகிறத பார்த்தா அழுதுச்சுக்க. அப்போது நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து ஓடி போய் குழந்தைங்கள ஹக் பண்ணிக்கிட்டாங்க. முடியல அவங்களாலையும். அவங்க பேசாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. எனக்கு உங்களை மன்னிக்கலாமா வேணாமான்றது எனக்கு தெரியல. என்னால் சத்தியமாக பெற்றுட்டீங்க, ஏற்று பேச முடியலை. இவ்வளோ பேசிட்டு நான் உட்காந்து அழுதேன். ஏன்னா அம்மா அப்பா அப்படின்னு எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஜியானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அண்ணானா அவ்வளோ பிடிக்கும். இது எனக்கு வந்து காடு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் நீ அப்படி பண்ணவும் தான் நான் விட்டு வெளியே வந்தேன். அவங்களாலையும் முடியல, ரியாவாலையும் முடியல. ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அவங்களும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. சாரிம்மா சாரிம்மா சாரிம்மா, நாங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஜியாவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. சாரிடி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஹக் பண்ணி அழுது முடிச்சுட்டு நின்றுட்டாங்க. கண்ணுக்கு தண்ணியே வற்றி போச்சு. போங்கடா, நீ தண்ணி ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க. ஒப்பியும் வந்து ரியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகலைன்னு அழுகிறா. ரியாவாலையும் முடியல. அவளும் ஒப்பியை கட்டி பிடிச்சிட்டு அழுகலைன்னு அழுகிறா. அவங்க அப்பா பார்க்க நம்மளை மன்னிப்பாளா மாட்டாளா அப்படின்னு. அவங்க அப்பா வந்து வரல, மன்னிப்பு கேட்கறதுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வந்து இவ்வளோ பண்ணிட்டு ரியாவாலையும் டக்குன்னு பேச முடியல. ஏன்னா இப்போ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கட்டி பிடிச்சான். அவளாலையுமே முடியலை. அவளும் ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக போட்டுக்கிட்டு சமாதானம் ஆகி ஜின்னு வந்து ஜின்னை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு இப்போ ஒரு போர்க்குள்ளமே நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்குள்ளே. இப்போ எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க இந்த லிவிங் ரூமில். அது அப்போ தான் வந்து ஒப்பியோடைய அதான் நம்ம ரியா அண்ட் ஜியாவுடைய ஃபேமிலிக்கு மூச்சே வந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தேடின பிள்ளை கிடைச்சிட்டா அப்படின்னு. இப்போ ஹொப்பி அம்மா சொல்கிறாங்க, பேசாமல் நாங்களும் இங்கேயே பார்த்துட்டு வரலான் இருக்கோம். ஒரு பெரிய வீடு பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஐடியா இருக்குது. நம்ம எல்லோரும் அங்கே போயிடலாமா? நான், நம்ம ஃபேமிலி, நம்ம சுகா ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம அங்கே போய் இருக்கலாம். அந்த டைமில் இன்னொரு 4-5 பேர் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, சுகா ஃபேமிலி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதான் நம்ம ரியாவோட ஃப்ரெண்ட்ஸு, விமின் குக்குடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் வராங்க. வந்து பார்க்குறாங்க. எல்லாம் சமாதானமாக இருந்த பிறகு அவங்களால என்ன சொல்கிறது? ரியாவே சமாதானமாகின பிறகு அவங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி திட்ட வந்திருப்பாங்க அந்த 6 பேரும். இப்போ வந்து எல்லாம் சமாதானமாக உட்காந்துருக்கும்போது சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுமே கேட்குறாங்க, நம்ம பெரிய வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச கொரியாவில் ஒரு பெரிய வீடு இருக்குது, அது நம்ம வேணால் வாங்கி அங்கே போகலாம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே இதாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக பிரிஞ்சுட்டாங்களே, ஹொப்பி ஃபேமிலி ஜியா எல்லாருமே பிரிஞ்சு இருந்துட்டாங்கள்ல. ஸோ அவங்களால முடியலை. இங்கே வந்து என் பிள்ளையை நான் வந்து பிரிய மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க ஹொப்பியோடைய அம்மாலாம். ஏன்னா ரியாவாலையும் முடியலை. இத்தனை வருஷமாக அம்மாவுடைய எப்படி சொல்கிறது ப்ரெசன்ஸ் வந்து இல்லாமல் அவங்களுமே ஏங்கியிருப்பாங்க. என்ன தான் வந்து ஜின்னுடைய அம்மா வந்து அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் அம்மா மாதிரி வராதுல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போது ஜின்னு, ஆரம், சுகா, நம்ம விமின் குக்கு, இவங்க இத்தனை 7 பேரும் போய் நாங்கள் வீடை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்கிப் ஆகி அவங்க 7 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீடை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது மிஸ்ஸஸ் ஜின்னெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இப்போ தானடா போனீங்க, அதுக்குள்ளேயுமே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாடி, நாங்கள் போனோம், போய் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஏம்மா எவ்வளோ ஆச்சு? அது எதுக்கு உனக்கு? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு நைட்டே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 1/2 தான் இங்கே ட்ராவல். அங்கே போயிடலாம். 1/2 அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டும் ஆகுது. இப்போ வாங்கின வீட்டுக்கும் அவங்க போயிட்டாங்க. போய் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அழகா இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது. அவங்க அவங்களுக்கான ரூமெல்லாம் அவங்க கிச்சனை பார்த்துட்டு கீழே இருக்கிற ஹாலெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான ரூமை தேட போயிட்டாங்க. நம்ம மிஸ்ஸஸ் அதான் நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னு, மிஸ்ஸஸ் சுகா, மிஸ்ஸஸ் ஆரம், இப்போ 7 கேர்ள்ஸும் 7 பாய்ஸும் ஜோடியாக போகிறாங்க. 2 பேரா. ஜின்னு, ரியா, ஆரம், ஜியா, சுகா, நிவி, ஜேஹோப், ஜோயா, அடுத்து யார், அதாவது ஜிம்மின், ஸ்வீட்டி, தயாங்கு, ஷா, அப்புறம் ஜங்குக், மெர்லின். சாரிடா திக்கிந்தா, எனக்கு பேர் டக்கு டக்குன்னு வாயில் வரல, குழப்பம் இந்த 7 பேர் அப்படின்றதுனால. இவங்க 7 பேரும் அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ், ஆரம் பேரண்ட்ஸ், நிவி பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கான ரூமை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லோரும் அவங்க ரூமுக்கும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ ஆரமும் ஜியா சைடு காமிச்சா ஜியாவுக்கெலாம் ஹாப்பினஸ் தாங்க முடியலை. ஆரம்பம் அது குழந்தைங்களாம் தூங்கிருச்சுக்க, ரூமுக்கு போய் தூங்க போட்டாங்க. ஆரமும் ஆரம் ஜியாவை கட்டி, அதாவது ஜியா ஆரம்பை கட்டி பிடிச்சிச்சு. எனக்கு இது கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஜின் அண்டு ரியா சைடு காமிச்சா ரியாக்கெலாம் அப்போ தான் மூச்சே வருது. ஜின்னு பார்க்குறாங்க. அப்பா ஒரு வழியே சேர்ந்துட்ட போல, நான் கூட மன்னிக்கவே மாட்டேன்னு நினச்சேன்டி. இல்லை ஜின், என்ன தான் அவங்க என்னை அடித்தாலும் அவங்க என் அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமலே வாழ்ந்திருக்கேன். என்ன தான் அத்தை என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நீ உங்கள் அம்மா இல்லாமல் இருப்பியா சொல்லு? அந்த மாதிரி தான். இப்படி ஜின்னு நான் இல்லாமல் ஒரு 2 நாள் இல்லாமல் அழுதாலோ, 2 நாள் 10 நாள் நாங்கள் போய் தங்கிட்டேன் இல்லாமல் அழுதாலோ, அந்த மாதிரி தான் நானும். இப்படி இருந்துச்சு எனக்கு. ஜின்னு சரி ஓகே விட்டு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ அழுதாலே உனக்கு ஃபீஸிங் வந்துடும், ஓகே ஓகே ஓகே. இங்கிட்டு சுகா அண்ட் நிவி சைடு காமிச்சா அவங்க சுகாவும் நிவிக்கும் ப்ராசஸே பண்ண முடியல. என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சா? அவங்க ஒருத்தருக்கு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு என்னென்னமோ நடந்துருச்சுல. நான் இதை எப்படி கொண்டு வர்றது, எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, சமாதானம் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன நிவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதாவது நிவியோடைய கால் தரையில இல்லை. சுகா சமாதானப்படுத்துகிற, அமைதியாக இருடின்னு சமாதானப்படுத்துகிறாரு. அங்கே நிவி கேட்கவே மாட்டா, குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். அடி வாடின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. சுகா, நீ விட்டா விடிய கூட என்னையும் தூங்க விடாமல் நீயும் தூங்காமல் குதிச்சுட்டு தான் இருப்ப. உனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ காலையில் எதாக இருந்தாலும் சந்தோஷத்தை பார்த்துக்க. குழந்தைங்க தூங்குறாங்க, நீ பேசாமல் படுடி அத்தான்னு சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணி தூங்கிட்டாங்க. இங்கிட்டு ஹொப்பி ஜோயா சைடு காமிச்சா ஹொப்பிக்கு அவர் இது ஃபுல்லாக அவருக்கு கனவு மாதிரி இருக்குது. நம்ம தங்கச்சி நம்மக்கிட்ட கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட, எனக்கு இதுக்கெல்லாம் கனவு மாதிரி இருக்குடி, இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹொப்பி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஜோயா, ஏய் கிடைச்சிட்டாடா, ஏன் இப்படி பண்ணுற? கிடைச்சிட்டா, இங்கே பாரு, இதான் ரியாலிட்டி. எனக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹொப்பி. அண்ணா ஹொப்பி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லவா? என்னடி சொல்லு. உன் தங்கச்சி ரியா இருக்கால, அம்மா, அவளும் நானும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையுமே ஒன்றா படித்தோம். எங்கள் 2 பேர்த்துக்கும் சுத்தமாக ஆகாது. அவளை பார்த்தா எனக்கு உள்ளக்க ஒரு பயமாக இருக்கும். அவள் என்னை பார்த்தா முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாள். ஏன் முறைப்பான்னு எனக்கு இன்ன வரையும் தெரியாது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இத்தனை வருஷத்தில் உன் தங்கச்சி கூட நான் படிச்சிருக்கேனே,
அவள் வந்து ஏன் முறைக்கிறான்னு கூட எனக்கு இன்ன வரை சத்தியமாக தெரியாது. ஆனால் என் டீமுக்கும் அவள் டீமுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அது எங்கள் 2 பேர்த்துக்கே தெரியாது. என் டீமுக்கு நான் லீடர் அப்படின்னா அவள் டீமுக்கு அவள் லீடரு. எங்கள் 2 பேர்த்துக்குமே என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் அவள் என்னையை பார்த்து முறைன்னு முறைப்பா. எனக்கெல்லாம் இவன் ஏன் என்னை பார்த்து முறைக்கிறான்னு இருக்கும். நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு எதுவுமே சொல்லலையேடி அவள் ஒன்று. ஆமாடா, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எதுவும் தெரியல. ஆனால் தனியாக கூப்பிட்டு பேசினான். நாங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டோம். இது எப்போ நீங்கள் எல்லோரும் இந்த வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தீங்கல்ல, அப்போ தான் நாங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? ஜோயா, சொல்லுறியா? கொஞ்சம் தனியாக வரையா, அவங்ககிட்ட பேசணும். ஓகே. 2 பேரும் தனியாக நின்று பால்கனியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூட படித்த 10th வரையும் படித்த நீ அந்த ஜோயா தானே? ஆமாம் ரியா, நீ கரெக்டாக தான் சொல்கிற. எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஏன் சண்டை போட்டோம், நான் ஏன் உன்னை முறைப்பேன்னு? ஆமாம், எதுக்கு நீ என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்ப? எனக்கு இன்ன வரையுமே தெரியாது. அதுவா, நாங்கள் பங்க் பண்ணிட்டு வெளியே போனதை உங்கள் டீமில் உள்ள ஒரு பிளாக் ஷீப் போட்டு கொடுத்துருச்சு. அது நான் வந்து நீ தான் நினச்சி உன்னை முறைச்சிக்கிட்டே இருப்பேன். நான் 10th முடிச்சுட்டு 11th கொரியாவில் தான் ஜாயின் பண்ண போனேன். அப்போ டிசி வாங்க வந்தப்போ தான் எனக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உன் டீமில் இருக்கிற ஒன்று சொல்லி கொடுத்தது உனக்கே தெரியாது அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தாண்டி தெரியும். அடிப்பாவி, இது நீ அன்னைக்கே வந்து என்கிட்ட கேட்டிருந்தேனா? இத்தனை வருஷம் நம்ம ஒழுங்காவது ஏதோ என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்படாமல் கூட பேசியிருக்கலாம்டி. இத்தனை வருஷத்தை வீண் பண்ணிட்டேடி. சரி விடு, இப்போ பேசிக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியாமல், அந்த பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஜோயா இருந்து அவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு தான் வருது. ரியாவுக்கும் இது மிஸ்ஸஸ் ஹோபிக்கும் வந்து சிரிப்பு தான் வருது. இந்த சீனில் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஆமாம், பசங்க நேம் என்ன? மிஸ்ஸஸ் ஹோபி கேட்குறாங்க. என் பையன் பேர் வந்து ஜின்வா, பொண்ணு பேர் வந்து ஜின்னு. ஓ, நைஸ் நேம். உன் குழந்தைங்க நேம் எனக்கு தெரியும். நீ கூப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். ஓ, அப்போ நீ உன் பசங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா? பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்னு கிடையாது. தங்கம் செல்லோன்னு கூப்பிடுவேன். தங்கம்னு சொன்னால் ஜின்வா வருவான், செல்லோன்னு சொன்னால் ஜின்னு வருவான். அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற கோட் வேடி. அடிப்பாவி, பிள்ளைங்கிட்ட கோடிங்க கோடா. சரி, ஓகே. இதுதான் ஹோபி நடந்துச்சு. இதே மாதிரி தான் அங்கே அதாவது ஜின்னு அண்ட் மிஸ்ஸஸ் ஜின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு, அடிப்பாவி, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டிருக்கேன் நீ. ஆமாம் ஜி, என்ன பிரச்சனைனே தெரியாதுன்னு சொல்லடா. இந்த பிரச்சனைக்கு அவன் காரணமே இல்லை. ஆனால் நான் அவன்கிட்ட காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருக்கேன். எனக்கு என்ன நினைச்சாலும் சிரிப்பு வரும்டி அப்படி சொல்லிட்டு இங்கே 2 ஜோடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு நம்ம விமின் குக் சைடு காமிச்சா, இந்த விமின் குக் எல்லாரும் யோசிக்கிற ஒரே விஷயம், ரியாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கிடச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரியானா, அதாவது விமின் குக்குக்கும் விமின் குக்குடைய ஒய்ஃப்ஸுக்கும் வந்து ரியானா ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்ல போனால், அந்த கேங்கில் வந்து ரியா வந்து ஒரு கடைக்குட்டி மாதிரி. எல்லாத்துக்குமே ரியானா, இந்த காலேஜுக்கே ரியானா பிடிக்கும். ஆனால் இவங்க 6 பேர்த்துக்கும் ரியா வந்து ஸ்பெஷல் அப்படின்றதுனால அவங்க திங்க் பண்ணுற ஒரே விஷயம், ரியா வந்து ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா ரியா வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டா அப்படின்றத அந்த பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க வந்து விமின் குக்கு வந்து ரியாவுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு கண்டுபிடிச்சி வந்து சொல்லியிருப்பாங்க. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வெறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தாத்தா சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து விமின் குக் வந்து ரியானா ரொம்ப பிடிக்கும், அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே வந்து வேலை பார்த்து வளர்றது, சாப்பிட்றது, படிக்கிறன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லை. அது யாராலையும் முடியாதுல்ல.
சில பேர் வீட்டில் வந்து விடுவாங்க, அந்த மாதிரி விடுவாங்க, சின்ன வயசுல நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குடும்பத்தால் ஓடி வந்து இந்த சொசைட்டியில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து தனியாக இருந்தால் என்ன நடக்கும்னு அப்சல்யூட்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்லடா. ஒரு பொண்ணு தான் சும்மா விட மாட்டாங்க, எத்தனையோ நியூஸில் பார்க்கணும் ரேப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவள் ரியாக்கு வந்து பண்ண வந்திருப்பாங்க. அதுலேருந்து அவளை அத்தனை பசங்க இருந்தாலும் எல்லா பசங்களையும் எதிர்த்து அவள் வந்து படித்து இந்த நிலைமைக்கு வந்து அவளுக்கு ஒரு ஃபேமிலி உருவாக்கியிருக்கா அப்படின்னா அது வந்து அந்த விமென் குக் இருக்காங்களா அவங்க 6 பேருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். விமென் குக் அண்டு அவங்க ஒய்ஃப்ஸ் நினைக்கிற ஒரு விஷயம் என்னாலலாம் சத்தியமாக அப்படி முடியாது, ஆனால் அவள் சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியா மேலே என்ன அன்பு அப்படின்றத ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகம். அதனால அதாவது ரியாவை வந்து யார் என்ன சொன்னாலும் பிடிக்காது. அதனால தான் அவங்க அம்மா அப்பாவே அவங்க வந்து ரொம்ப பேசியிருப்பாங்க. சின்ன வயசு அவங்க தான் எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவோடைய ரொம்ப சின்னவங்க. ஆனால் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்களே தெரியுது நம்ம வந்து ஏற்று பேசியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் இவங்க டிசர்வ் தானே. அந்த பொண்ணு அவளை கஷ்டப்படுத்தி குடும்பப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருப்பா. அவளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி படிக்க வச்சுருந்தா அவள் எப்படி வந்திருக்கலாம். ராணி மாதிரி இருக்க வேண்டிய பொண்ணு. ஜியாவை பற்றி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிப்பேன், ஜியா வந்து அவ்வளோ படிக்க மாட்டா அப்படின்னு. ஆனால் படிக்காத பொண்ணுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ராணி மரியாதை கொடுக்குறீங்க. ஆனால் நல்லா என்னதான் இருந்தால் 2 பேருமே இப்போ ஏதாவது ஜியாவுக்கும் மரியாதை கொடுக்கணும் தான். படிக்காதவங்க அப்படின்றது மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்னதான் இருந்தாலும் 2 பேருமே உங்களுடைய பொண்ணு தானே. ஸோ அதனால விமென் குக்குக்கு ரியானா ரொம்ப பிடிக்கும். ரியா இல்லாமல் இந்த 6 பேர் இல்லை, இந்த 6 பேர் இல்லாமல் ரியா இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே வளர்ந்துருப்பாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் பங்க் அடிச்சுட்டு போகிறதா இருந்தாலும், காலேஜில் பங்க் அடிச்சுட்டு போகிறது இவங்க 7 பேர் தான். விமென் குக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மொத்தம் 6, ரியா ஒரு 7 பேருமே அப்படி தான். இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் சைடு காமிச்சா, பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரூமில் வந்து 4 பெட் இருக்கும். ஒரு ரூமில் 4 பேர், இன்னொரு ரூமில் 3 பேர், இன்னொரு ரூமில் 3 பேர், அந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெட் எப்படி இருக்குன்னா, ஒரு பெட்டு இங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்டு, அதே மாதிரி இன்னும் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டு, அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட், அந்த மாதிரி படுத்திருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு அதாவது ஜின்னோடைய அம்மாக்கெலாம் வந்து மருமகளுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கிடச்சிருச்சு, ரொபி அம்மாக்கெலாம் என் பிள்ளை கிடச்சிட்டா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை மன்னிச்சிட்டு என்னை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து 3 ஷார்ட்டாக தான் சொன்னேன். இதை வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே முடிச்சுட்டு அப்லோட் பண்ண போகிற நேரத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவள் வந்து இன்னொரு பார்ட் போடு மச்சான், எல்லோரும் வந்து லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறாங்க, சொபினுக்கும் காய்க்கும் வந்து அவங்களுக்கும் வந்து இதை மாதிரி கொடு, அவங்களும் எதுக்கு டீலில் விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வீட்டுக்கு வந்து அந்த பைத்தியக்காரி அப்படியே கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை வந்து 3 ஷார்ட்டாக போட்டு இன்னொரு பார்ட் போடலாம், இல்லைன்னா அந்த வீடியோவை நான் சனிக்கிழமை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சனிக்கிழமையே நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்செல்லாம் வச்சுட்டேன். ஓகே, இதோட வந்து ஹாப்பி என்டிங் போட்டு அவங்க எல்லோரும் வந்து ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டு நான் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸு அந்த 3 கதை என்ன சொல்லிடுச்சுக்கன்னா, அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ணாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கதறிட்டாளுங்க. நீ இதுக்கு மேலே நான் வந்து ஏதாவது சொன்னேன் அப்படின்னா என்னை போட்டு தள்ளிடுவாளுங்க. அதனால தான் நான் எப்படி முடிச்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக உட்காந்து இதை ஃபுல்லாக ரெக்கார்டு பண்ணேன்டா. அதனால தான் லேட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டு எப்போ வரும்னு தெரியாது, நான் சூன் போட்டுறேன். எனக்கும் வந்து அசைன்மெண்ட் ஒர்க்கு கிளாஸ் இருக்குது, அதனால தான் என்னால் வந்து அவ்வளோவால போட முடியாது. ஸோ நான் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போடுறேன்டா. எனக்கு வந்து ஈவினிங் மேலே தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஈவினிங் மேலே எங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க, எங்கள் அக்கா பசங்கள்லாம் வந்துடுதுங்க.
இல்லைன்னா ரோட்டில் வந்து வண்டி கார் போகிறது ஹெவியாக இருக்குது. ஈவினிங்கு மேலே தான், மத்தியானம் கூட அப்படி இல்லை. சரி ஓகேடா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். பைடா கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூன் நான் போட்டுறேன். இந்த வாரத்தில் சனிக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை அந்த மாதிரி போட்டுறேன். ஏன்னா எனக்கு இந்த 2 நாள் தான் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் ஆள் இருப்பாங்க, சுத்தமாக போட முடியாது. சனிக்கிழமை வரேன் தான் எனக்கு வந்து டைமிங்கு. அதனால் ஒன்று வியாழக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நான் போட்டுறேன்டா. பைடா கைஸ்.